கங்குவா தூக்கு போட்டு தொங்கவா. பார்ட் 1க்கு தெரியாம யாராவது வர கூட வாய்ப்பு இருக்கு. பார்ட் 2க்கு எனக்கு தெரிஞ்சு யாரும் வர மாட்டாங்க. ஹே காய்ஸ், வெல்கம் பேக். கங்குவா படத்துக்கு என்ன ஆச்சு? எல்லாம் மிக்ஸ்டு ரிவ்யூஸா வந்துகிட்டு இருக்கு. மீம்ஸ்ல எல்லாம் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டானே. அண்ட் மிக்ஸ்டு ரிவ்யூஸ்லயுமே பாசிட்டிவிட்டியோட பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்கு. எல்லா சினிமால இருந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. பிஃபோர் ரிலீஸ் ஒரு மீம்ஸ் பார்த்திருந்தேன். படம் மட்டும் ஸ்லிப் ஆச்சு, இதெல்லாம் மிகப்பெரிய டெம்ப்ளேட் அடி. ஸோ இந்த பிக்சர் டெம்ப்ளேட் ஆயிருச்சா? அண்ட் மூவி டீம்ஸ் நம்ம கிட்ட விட்டது எல்லாமே அண்ட் 2000 கோடி கலெக்ட் பண்ணுமா, அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் கோலி 1000 crore ஃபில்மாவது வருமா, அல்லது 500-200 வருமா. இவன் சொல்ற கதை நிஜமாக கூடாதான்னு ஆசையா இருக்கு. பாகுபலி KGF எல்லாம் கம்பேர் பண்ணும்போது கங்குவா எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிற எல்லா கேள்விக்கும் இந்த வீடியோல ஆன்சர் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் படத்தோட பாசிட்டிவான விஷயங்கள் என்னங்கறத சொல்றேன், அடுத்து நெகட்டிவான விஷயங்கள் என்னங்கறத சொல்றேன், அண்ட் நெக்ஸ்ட் படத்துல என்ன இருக்கு, ஆக்சுவலா என்ன இருக்கு, மிக்ஸ்டு ரிவ்யூஸ்க்கான ரீசன் என்ன, அண்ட் எப்படி இருந்திருந்தா படம் ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு டீடைலா சுருக்கமா இந்த வீடியோல சொல்றேன். ஒரே ஒரு காரணம் தான், ஸோ படத்தோட பாசிட்டிவிட்டிஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், ஐ திங்க் யாராலையுமே இதை குறை சொல்ல முடியாது. பிகாஸ் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது இதில். VFX அண்ட் CG ஒர்க்ஸ் ஆக்சுவலாக அவ்வளோ பிரமாதமாக காட்டியிருந்தாங்க, அவ்வளோ டீட்டெயிலிங்காக காட்டியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது அந்த வேர்ல்டு. விஷுவல் மேக்கிங்ஸ்ல கொஞ்சம் கூட குறை இல்லை. அதாவது இந்தியன் ஃபிலிம் லிஸ்ட்லேயே இந்த பீரியடிக் ஃபிலிம்ஸ்லாம் இருக்குல்ல, ஐ திங்க் இது வந்துட்டு 1070 நடக்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. மற்ற படங்களோட கம்பேர் பண்ணும்போது கங்குவா தி பெஸ்ட். பொன்னியின் செல்வன்ல எல்லாம் அந்த பீரியடிக் விஷுவல்ஸ்லாம் ரொம்ப மட்டமாக இருக்கும். சாரி, மட்டமாக இருக்கும்னு இல்லை, நமக்கு அந்த ஒரு ஃபீலே கொடுக்காது. மரண செய்தி கேட்டு மதம் பிடித்த யானை போல் கிளம்பி வந்து கொண்டிருப்பான். பட் இதுல சூப்பர்வா பண்ணியிருந்தாங்க. அதாவது ரொம்ப கிராண்டான பிரம்மாண்டமான விஷுவல்ஸ் கிடையாது, பட் கரெக்டான பெர்ஃபெக்டான விஷுவல்ஸ். அண்ட் சிஜில அந்த crocodiles அண்ட் ஸ்னேக்ஸ், ஸ்கார்பியோஸ் அண்ட் ஈகிள், இது எல்லாத்துலயுமே அழகா பெர்ஃபெக்ட்டா நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ணாத அளவுக்கு ஒர்க் இருந்துச்சு. அண்ட் செகண்ட் ஒன், சினிமோட்டோகிராஃபி. சினிமோட்டோ பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இந்த ட்ரெய்லர் கட்ஸ்ல எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ அதே குவாலிட்டி விஷுவல்ஸ் தான் படம் ஃபுல்லாமே இருக்கும். ஸோ சினிமோட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் செம்மையா இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்ஸ். ஸோ இது படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கு. விஷுவல் மேக்கிங்ஸ் இவ்வளோ அழகா இருக்குன்னா அதுக்கு இது ரொம்ப முக்கியமான காரணம். அந்த இடம், அந்த பிளேஸ், அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ், அந்த செட்டு, முக்கியமா அந்த காஸ்டியூம் டிசைன்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதெல்லாம் முக்கியமா கண்டினியூட்டியில கூட மிஸ் ஆகல. இந்த பீரியடிக் அப்பியரன்ஸ்ல குறையே இல்லை. ஸோ டோட்டலா ஓவராலா இவ்வளவு நேரம் சொன்னது எல்லாமே விஷுவல் பத்தி தான். ஐ மீன் விஷுவல்ல ஒருத்தன் குறை சொல்ல முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் பாசிட்டிவான விஷயம்னா, இதை பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. சாரி, சூர்யா ஃபேன்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சாரி, என்னை மன்னிச்சிருங்க. பட் அதுதான் உண்மை, சொல்லியே ஆகணும். சூர்யா சாரோட ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆடியோ லஞ்ச்ல சொன்ன மாதிரி, இந்தியாவின் தலை சிறந்த நடிகன் எனது மாமா சூர்யா, அதை மட்டும் நான் சொல்லுவேன். தலை சிறந்த நடிகர். ஸோ இதுல வேற எந்த மாற்று கருத்துமே இல்ல. ஸோ எந்த அளவுக்கு படத்துக்கு அவரோட ஆக்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாசிட்டிவான விஷயமா இருக்கோ, சேம் டைம் அது ஒரு நெகட்டிவான விஷயமாவுமே இருக்கு. பிகாஸ் நிறைய இடங்கள்ல ஓவர் ஆக்டிங் இருந்தது. கங்குவாவை கூட விடுங்க, அதுக்கு நான் வரல, அதை வந்து நெகட்டிவிட்டி பாயிண்ட்ஸ்ல பார்க்கலாம். பிரான்சிஸ்னு ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அதை பத்தி சிவா சார் கூட ஆடியோ லஞ்ச்ல சொல்லியிருப்பாரு. பிரான்சிஸ் கேரக்டருக்கு சூர்யா சார் ஒரு மீட்டர் பிடிச்சிருக்காரு. மிக மிக துள்ளலான ஒரு நடிப்பு. அந்த உற்சாகமும் மகிழ்ச்சியும் அந்த பிரான்சிஸ் கேரக்டர்ல அழகா அவர் கொண்டு வந்து விட்டுருக்காரு. நானும் இதெல்லாம் கேட்டுட்டு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தேன். பட் சுத்தமா நல்லா இல்லங்க. அது சுத்தமா செட்டே ஆகல. அந்த கேரக்டரே முதல்ல எனக்கு பிடிக்கல. ஏன் சொல்றேன்னா, அந்த கேரக்டரோட ஆக்டிங் பிஹேவியர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா, ஏதோ சூர்யா சார் கஷ்டப்பட்டு ஏதோ நமக்கு வராத ஒரு கேரக்டரை கொண்டு வர்ற மாதிரியே இருக்குது. ஏதோ ஓவர் ஆக்டிங் பண்ற மாதிரியும், அரகுற ஆக்டிங் பண்ற மாதிரியும், அந்த மாதிரி அந்த கேரக்டரே நல்லா இல்ல. பட் கங்குவா கேரக்டர் அப்படி கிடையாது. கங்குவா கேரக்டர்ல பயங்கரமான ஆக்டிங். அதை குறையே சொல்ல முடியாது. ஆடியோ லஞ்ச்ல சொன்ன மாதிரி தான் சூர்யா சார் அதுக்கு பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்கிறது பார்க்கும் போதே தெரியுது. சூர்யா சாரோட ஆக்டிங் எந்த அளவுக்கு பிளஸ்ஸா இருக்கோ அந்த அளவுக்கு மைனஸாவுமே இருக்கு. நெக்ஸ்ட் பாசிட்டிவான விஷயம்னா, கார்த்தி சார் இப்பெல்லாம் அந்த பார்ட் 2 எடுக்கிறது, எண்டிங்ல கேமியோஸ் வைக்கிறது, இதெல்லாம் ஒரு வழக்கமாயி போச்சு இல்ல. சோ அந்த வழக்கத்தை ஃபாலோ பண்ணி தான் ரொம்ப யூசுவலான ஒரு கிளைமேக்ஸ் கேமியோ தான். பட் இதுல கார்த்தி சாரோட கேமியோ வந்துட்டு பாஸ்ட்லயும் பிரசன்ட்லயுமே அட் சேம் டைம் வரும். சோ அதுல வந்துட்டு பீரியடிக் போர்ஷன்ல உள்ள அந்த கார்த்தி சாரோட அந்த ஆக்டிவிட்டிஸ், அந்த கெட்டப், லுக், அது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. பட் பிரசன்ட் போர்ஷன்ல உள்ள கார்த்தி சார் சுத்தமா நல்லா இல்ல. ஏதோ எனக்கு அந்த கெட்டப்பே முதல்ல பிடிக்கல. பீரியடிக் போர்ஷன்ல அவரோட கேரக்டர், அவரோட ஆக்டிவிட்டிஸ், அவர் எப்படிப்பட்ட ஆளுங்கிறத அப்படி இப்படி காமிச்சிருப்பாங்க. பட் இதுல ஒரே ஷாட் தான், ஒரு டயலாக் பேசுவாரு, கெட்டப்ப காமிப்பாங்க. அதுவுமே ஃபுல்லா காமிச்சிருக்க மாட்டாங்க, கிளியரா பெர்ஃபெக்ட்டாலாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு டவுன் ஆங்கிள் காமிச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். பட் அந்த கெட்டப்புமே சுத்தமா நல்லா இல்ல. சோ இந்த பாசிட்டிவிட்டியுமே சேம் அதே மாதிரி தான். கார்த்தி சாரோட கேமியோல பாசிட்டிவ்மே இருக்கு, நெகட்டிவ்மே இருக்கு.
அண்ட் இதுக்கு மேல படத்துல பாசிட்டிவ்னு சொல்றதுக்குலாம் பெருசா வேற ஒண்ணுமே இல்ல படத்துல. நான் அப்படியே படத்தோட நெகட்டிவ் சைடு வந்தோம்னா ஏகப்பட்டது இருக்கு, அதெல்லாம் பேச முடியாது, வீடியோ பெருசா போயிரும். அப்படியே ஃபாஸ்டா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் மியூசிக். இது வந்துட்டு பாசிட்டிவான விஷயத்திலயுமே ஆட் ஆகும், பட் பெர்சன்டேஜ் கம்மியா. மன்னிப்பு சாங் பிஜிஎம், தலைவனே சாங் பிஜிஎம், பங்குவா என்ட்ரி பிஜிஎம், இந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள் தான் படத்துல இருக்கும். முக்கியமா மியூசிக்ல என்ன குறைனா ரொம்ப நாய்ஸியா இருக்கும், ரொம்ப நாய்ஸியா இருக்கும் மியூசிக்ஸ்லாம். அனிருத்தா தான் நாய்ஸி மியூசிக் டைரக்டர்னு சொல்லுவாங்க, பட் கங்குவா பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பா டிஎஸ்பி மட்டும் தான் சொல்லுவாங்க. பிகாஸ் அவ்வளோ நாய்ஸியான மியூசிக்ஸ். ஏன்னா படம் பரபரப்பான படமா இருக்கு, அதனால அந்த மாதிரி மியூசிக் போடணும். ஓகே பட் இருந்தாலும் இவ்வளோ நாய்ஸி எஃபெக்ட்ஸ் தேவையில்ல. அது ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணுது. புஷ்பா படத்துலயுமே டிஎஸ்பி தான் போட்டிருப்பாரு, பட் அதுல அவ்வளோ நாய்ஸினஸ் இருக்காது. எங்கெங்க வேணுமோ அங்கங்க தான் இருக்கும். ஸோ அதனால அவருக்கு அது பெஸ்ட்டாக இருக்குது. பட் இங்கே மிஸ் பண்ணிட்டாரு. எதெல்லாம் தட்டினா சத்தம் வருமோ அதெல்லாம் வாங்கி தட்டி பாத்திரம்லாம் வாங்கிட்டு வந்து தட்டினாருன்னு தெரியல, ஒரே இறைச்சல். நெக்ஸ்ட் சூர்யா சாரோட ஆக்டிங் மாதிரி தான். சூர்யா சாரோட ஆக்டிங் மட்டும் இல்ல, ஓவராலா எல்லா கேஸ்ட்டுமே படம் ஃபுல்லா கத்திக்கிட்டே இருப்பாங்க, சும்மா கத்திக்கிட்டு இருப்பாங்க. சூர்யா சார் ஓகே, அது அக்ரெசிவான கேரக்டர், நல்ல ஆக்டிங் இப்பதான் நான் தான் சொன்னேன். பட் அந்த சூர்யா சாரோட அந்த கத்துற விஷயங்கள் இருக்குல்ல, அது ரொம்ப ஓவரா இருக்குது. படம் ஃபுல்லா எல்லாருமே கத்திக்கிட்டே இருக்கானுங்க. பேக்ரவுண்ட்ல டிஎஸ்பியோட நாய்ஸியான பிஜிஎம்ஸ் எல்லாம் ஓடுது. யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு இரிட்டேட்டா இருக்கணும். படம் ஃபுல்லா ஆக்சுவலா நான் சொல்றது ஓஹோ, காது தனியா வெளியே வந்துருச்சா. நெக்ஸ்ட் இந்த பிரசன்ட் போர்ஷன்ல லவ்னு ஒண்ணு வச்சிருப்பானுங்க. கண்டிப்பா தவிர்த்திருக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது. தேவையே இல்ல, சம்பந்தமே இல்ல. ஒரு ஹிந்தி ஆக்ட்ரஸ் கொண்டு வரணும், ஹிந்தில கலெக்ட் பண்ணணும். இந்த ஒரே மோட்டிவ்னால தான் படத்துல லவ்னு ஒண்ணு, ஹீரோயின் ஒண்ணு. எவ்வளவு சாங் அவசியமே இல்ல, இருந்திருக்க வேண்டிய தேவையே இல்லாது. இந்த லவ் ஹீரோயின் இதெல்லாம் தவிர்த்திருக்கலாம். நெக்ஸ்ட் காமெடி. எனக்கு இந்த படத்தோட காமெடிஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் புரியுது. நம்ம ஈஸியா சொல்றோம்ல, நெல்சன் சார் ஒரு 4 காமெடி கிங்ஸ்லி, யோகி பாபு இவங்க எல்லாம் வச்சு வைக்காரு, ஒரு பாட்டு வைக்காரு, ஒரு பிஜிஎம் போட்டு ஸ்லோ மோஷன் நடந்து வராரு, படத்தை ஹிட் கொடுத்துறாரு. இதெல்லாம் பண்றது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க டேரக்டர் நெல்சன் சார் பத்தி. பட் சிரிக்கிற மாதிரி காமெடி பண்றதுக்கான அருமை எனக்கு இந்த படத்தை பார்த்து தான் தெரிஞ்சுது. அவ்வளவு மொக்கையான கவுண்டர்ஸ், அவ்வளவு மொக்கையான காமெடி, அவ்வளவு மொக்கையான டைமிங், ஓவராலா அவ்வளவு மொக்கையான காமெடி சீன்ஸ், சீக்வன்ஸ். இந்த ட்ரெண்டிங் காமெடி பண்ணணுங்கிறக்கா இந்த பாய்ஸ், மோய வேஸ்டட் இதெல்லாம் போட்டு ரொம்ப 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 மட்டமான காமெடி பண்ணியிருந்தாங்க. ஜோக் இல்லையா. சோ அங்கே ஃபர்ஸ்ட் half an hourல வெறுத்துருச்சு படம். ஓவராலாவே இந்த பிரான்சிஸ் போர்ஷன் இருக்குல்ல, அந்த பிரசன்ட் போர்ஷன், அது இருந்திருக்கவே வேண்டாம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் half an hour பயங்கர இரிட்டேட் பண்ணிட்டாங்க. படத்துக்கு அவசியமே இல்லாத half an hour. அது டைரக்டா பீரியடிக்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். பீரியடிக் போர்ஷன்ஸ் இன்னும் எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் படத்தோட ஸ்டோரி, அதாவது சிவா சார் பண்ண வேலை. எந்த ஸ்டோரியுமே மொக்க ஸ்டோரின்னு சொல்லிட முடியாது, சொல்ற விதத்தை பொறுத்து தான் அந்த மொக்கையா இல்லைன்னு மாறுது. அப்படி பார்த்தோம்னா சுத்தமா நல்லா இல்ல. சூர்யா மேல அவ்வளோ ஒரு இது வச்சிருந்தோம், ஆனா ஒரு படம் கதை கேட்டாரா இல்லையானு கூட தெரியல. ஆனா குப்பை படம். நெக்ஸ்ட் ஒன், இதுவுமே சிவா சார் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். அவருக்கு வருதா வரலையான்னு அவருக்கே தெரியல. எமோஷன், இதை சில படங்கள்ல பயங்கரமா கன்வே பண்றாரு, சில படங்கள்ல டோட்டலா மொக்க பண்றாரு. அதுல பெரிய எடுத்துக்காட்டு அண்ணாத்தன்னா, அது கருத்துக்கு அங்குவா தான். எனக்கு மட்டும் தான் ஒட்டலைன்னு பார்த்தேன், யாருக்குமே அது ஒட்டல. அவருக்கு வருமா வராதாங்கிற ஒரு விஷயத்துக்கு எதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்றாருன்னே தெரியல. ஏன்னா ஆடியோ லான்ச்லயுமே சூர்யா சார் சொல்லியிருப்பாரு, அவர் எமோஷனை வந்து நம்புறாரு. எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அதுல ஒரு எமோஷன் இருக்கும்னு நினைக்காரு. ஓகே, அது உண்மைதான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. பிகாஸ் பாகுபலியுமே ஒரு எமோஷனல் பேஸ்டு ஸ்டோரி தான். முக்கியமா கேஜிஎஃப்மே கனவில் செய்த அரண்மனைக்கு அவ்வளவு வயலன்ஸ் இருக்கு அந்த படத்தோட கோரே அந்த எமோஷன் தான். பட் அதுல கன்வே பண்ணிருக்க விதம் வேற, இதுல கன்வே பண்ண விதம் வேற. சோ அதனால இது ஒரு பெரிய நெகட்டிவ் படத்துக்கு. நெக்ஸ்ட் ஒரு ரிவர்ல ஒரு crocodile ஃபைட் ஒன்னு வரும். இதுல சிஜில குறை இல்ல, அது பெர்ஃபெக்ட் தான். பட் இதுல வேற என்ன நெகட்டிவான ஒரு விஷயம்னா, அந்த சீனே தேவையில்லைங்க. அது எதுக்குன்னே தெரியல. சரி ஓகே, இப்படி ஒரு பயங்கரமான சீன் இருக்கணும்னு வச்சுட்டாங்க. கங்குவா கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர்ங்கிறத கன்வே பண்ற விதமா அந்த சீன் வச்சிருப்பாங்களோ என்னமோ. ஓகே, அது வைக்கிறதுல தப்பு இல்ல. பட் எப்படி காட்டணும்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒரு ரிவர்ல அந்த குட்டி பையன் சுத்தி crocodile கிட்ட மாட்டிக்கிடுவாரு, அவனை காப்பாத்தா கங்குவா வராரு. பட் அந்த crocodile கிட்ட ஃபைட் பண்ணி தான் காப்பாத்தணும்னு அவசியம் இல்லையே. அந்த ரிவர் சுத்திக்கு மரம் தான் இருக்கு. இவங்க ஆக்சுவலா பழங்காலத்து மனிதர்கள் தானே, இவங்களுக்கு மரம் ஏறுறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சோ மரத்துல ஏறி இருந்தாலும் ஈஸியா தப்பிச்சிருக்கலாம். பட் அந்த crocodiles எல்லாம் கொண்டு தான் அவரை பாதுகாக்கணும். இந்த பையனை பாதுகாக்கிறதுக்கு சூர்யா இவ்வளவு போராடுறாரு அப்படிங்கறத கன்வே பண்ற விதமா அந்த சீன் வச்சிருக்காங்க. சோ வைக்கிறது முக்கியம் இல்ல, எப்படி வைக்கணும்னு ஒண்ணு இருக்கு. சோ இது ஒரு பெரிய நெகட்டிவ். நெக்ஸ்ட் மன்னிப்பு சாங். இது பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்கும் நான் நினைச்ச படத்துக்கு முன்னாடி. இது படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு சாங்கா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு நல்ல பாட்டு வீணாக்கி வச்சிருக்கானுங்க, அதுதான் பெரிய நெகட்டிவ். மன்னிப்பு இல்லாமலே மண் மீதிலே ஏதும் இல்லை. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒண்ணு இல்ல, அது எப்படி நீங்களே எடுத்துக்கோங்களேன். இந்த பேசுறோம்ல ஸ்லாங், அது நம்ம என்ன மாதிரி படம் பண்றோங்கிறத பொறுத்து நம்ம காட்டணும். பொதுவாக அந்த பீரியடிக் ஃபிலிம்னாலே இந்த பழந்தமிழ்ல பேசுவாங்க. பட் இந்த படத்துல நார்மலா தான் பேசியிருக்காங்க. ஆனா அது ஒரு பெரிய குறையெல்லாம் ஒண்ணு இல்ல. அவங்க எப்படி வேணாலும் அவங்க ஸ்லாங்க வச்சுக்கிட்டோம். பட் அதுல என்ன பிரச்சனைனா, இவங்க மிக்ஸ் பண்ணி பேசுறாங்க, அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது இந்த ட்ரெய்லர்ல ஒரு டைலாக் பார்த்திருப்பீங்க, பாபி டேவிலோட ஒரு டைலாக்.
மாதிரி மேலே இறங்கி அவன் அந்த மண்டையோட்ட ரத்தத்தை நிரப்பி அறத்துக்கு கொண்டு வா. So, இது வந்து நம்ம பேசுற மாதிரி ஒரு நார்மலான பேச்சு. சூர்யாவுமே படத்தோட நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி தான் நார்மலா தான் பேசுவாரு. சூர்யானுல எல்லாருமே திடீர்னு சில இடங்கள்ல இந்த மாதிரி எல்லாம் திடீர்னு பேசுறாங்க. சோ இது வந்து எப்படின்னு தெரியல. சப்போஸ் நான் கூட தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு என்னன்னு தெரியல. பட் இது என்னன்னே தெரியல எனக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய நெகட்டிவ். இதை எப்படி எடுத்துக்கிறது நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் லாஸ்ட் நெகட்டிவ், இது படத்துல கிடையாது, படம் சம்பந்தப்பட்டவங்க கிட்ட எதுக்கு இவ்வளவு பில்டப், ஏன் இவ்வளவு பில்டப், அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ சொன்னீங்களா, அதெல்லாம் எங்க படத்துல என்னமோ எதிர்பார்த்தா என்னமோ இருக்குது, பெருசா ஒண்ணும் இல்ல படத்துல, எதிர்பார்த்த மாதிரி இல்ல. பில்டப்ஸ் ஓவரா பண்ணா இந்த மாதிரிலாம் ரிவ்யூஸ் வரணும் உங்களுக்கு தெரியதானே செய்யும். அப்புறம் ஏன் இவ்வளவு பில்டப் பண்ணீங்க? சோ இவ்வளவு நெகட்டிவிட்டி நம்ம கண்ணில் படுறது காரணம் அந்த பில்டப்பா இருக்க கூட ஏதோ கொஞ்சம் சான்ஸ் இருக்கு. சோ அதுதான் இதுல நெகட்டிவ். இவ்வளவு ஓவர் பில்டப் பண்ணிருக்க வேண்டிய அவசியமே இல்ல. பேன் இந்தியா ரெக்கார்டோட இங்க சக்சஸ் மீட் எல்லா வேர்ல்டு வைடு இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸையும் கூப்பிட்டு இங்க நடக்கும். பேன் இந்தியா தெரிக்க விடும். இன்னொரு விஷயம் கேளு, நான் விட்டதெல்லாம் ரீல். இப்போ படத்தோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னங்கறது எல்லாம் பார்த்துட்டோம். கவுண்ட் லிஸ்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நெகட்டிவ் கவுண்டர் லிஸ்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு. ஸோ அதனால தான் அந்த மிக்ஸ்டு ரிவ்யூஸ் லிஸ்ட்லயுமே நெகட்டிவிட்டியோட பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கு. நான் வந்துட்டு படம் வந்துட்டு FTLS பார்த்தேன், அதாவது ஃபர்ஸ்ட் லாஸ்ட் பார்த்தேன். நான் சொல்லி இந்த ப்ரீவியஸ் வீடியோல ஆல்ரெடி எனக்கு வந்துட்டு வைப் ஆயிருச்சு. பட் இருந்தாலுமே வேலையை விட்டுட்டு போற அளவுக்கு வைப் இல்ல. அதனால பொறுமையா தான் பார்த்தேன். பிகாஸ் எந்த படம் வந்தாலும் காலையில எஞ்சோனே இந்த 1 minute ரிவ்யூன்னு ஒன்று பண்ணுவாங்க. ஆனால் இந்த மீம் பேஜஸ் எல்லாம் கூட படம் எப்படி இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அந்த மாதிரி போஸ்டர்ஸ் எல்லாம் போடுவாங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிப்பேன். இந்த 1 minute ரிவ்யூல வந்து பெருசா ஸ்பாயிலர் பண்ண மாட்டாங்க. இப்படி இருக்கு இப்படி தான் இருக்கு அப்படிங்கறத மட்டும் தான் சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் பார்த்தேன். ஏற்கனவே லிமிட்டடான வைப் தான் இருந்தது, அதுவுமே கொஞ்சம் கம்மியாயிருச்சு. பட் நான் படம் பார்க்கும்போது நெகட்டிவான மைண்ட் செட்ல பார்க்கல. எனக்கு நான் என்ன நினைச்சேன்னா, இப்படி மிக்ஸ்டு ரிவ்யூஸ் நம்ப முடியாது. சப்போஸ் படம் நல்லா இருக்கலாம், ஒருவேளை புரியாத மாதிரியான ஸ்கிரிப்டா கூட இருக்கலாம், அதனால மிக்ஸ்டு ரிவ்யூஸ் சொல்றது போல அப்படின்னு நான் நினைச்சேன். பட் எல்லாருமே சொல்ற மாதிரி தான் படமும் இருந்தது. அவ்வளவுதான் கைஸ். வீடியோ ஸ்டார்டிங்ல என்னெல்லாம் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன், பாசிட்டிவிட்டி சொல்லணும்னு சொல்லியிருந்தேன், சொல்லிட்டேன். நெகட்டிவிட்டி சொல்லணும்னு சொல்லியிருந்தேன், சொல்லிட்டேன். அண்ட் படத்துல என்ன இருக்கு, எதனால படம் நெகட்டிவா இருக்கு, அதுல என்ன பண்ணா பாசிட்டிவா இருந்திருக்கும் அப்படிங்கறத நான் சொல்லல இல்லையா. அண்ட் 1000 crore கலெக்ட் பண்ணுமா பண்ணாதாங்கிறத பத்தி நான் சொல்லல. சோ வீடியோ ஆல்ரெடி ரொம்ப லாங்கா போயிருச்சுன்னு நினைக்கிறேன். சோ இதுக்கு மேல படத்தை பத்தி பேசினா ரொம்ப போர் அடிக்கும். சோ அதனால நெக்ஸ்ட் வீடியோல படத்தோட சக்சஸ்க்கு அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்கலாம் படத்தோட டீம் அப்படிங்கறத பத்தி நம்ம பேசலாம். உங்க ஒப்பீனியன்ல கங்குவா படத்தோட முக்கியமான பாசிட்டிவ் என்ன, முக்கியமான ஒரு நெகட்டிவ் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. சப்போஸ் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா கூட உங்க கமெண்ட் மூலமா எனக்கு ஏதாவது கண்ணில் பட்டுச்சுன்னா அதை நம்ம அடுத்து ஷார்ட்ஸா மேக் பண்ணிக்கலாம். சரி ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அண்ட் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. 3D படம்னு சொல்லி உள்ள போனேன் சார், பைத்தியம் புடிச்சு தலையெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒண்ணு விஷுவலே எஃபெக்டே இல்ல, ஒரு முகமும் தெரிய மாட்டேங்குது, ஒரு இளவும் தெரிய மாட்டேங்குது.